இப்ப என்ன பண்ண போற? ம்ஹும். Right? ஜியோ கேக்குதா? கேக்குதா? கேக்குது கேக்குது. கேக்குதா? கண்டோ நீ சொல்ற சரி, இப்போ நம்ம ரெண்டு இது பார்த்தோமா? +2 ஒன்று பார்த்தோம், மல்டிப்ளைல ஒன்று பார்த்தோம், கரெக்டா? அப்போ இவன் ப்ளஸ்ல பார்க்கும்போது என்ன இங்கே ப்ளஸ்ஸாக இருந்துச்சு? பியில் தானே +2 இருந்துச்சு. அதனால நமக்கு என்ன வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரூல் வந்து பிபின்னு வந்துச்சு. எப்பவுமே எந்த இதில் ப்ளஸ்ஸாக இருக்கோ அந்த இதில் ஃபர்ஸ்ட் ரூல் வந்து அப்படியே அந்த என்ன ப்ளஸ்ஸாக இருக்கோ அது அப்படியே வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி இப்படி 2 இன்ட்டு மல்டிப்ளேயர் இருந்துச்சுன்னா செகண்ட் ரூலில் என்ன அது 2 இன்ட்டு இருக்கோ அந்த செகண்ட் ரூலில் அது அப்படியே வந்துடும். செகண்ட் ரூலில் ப்ளஸ் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரூலில் மாறும், மல்டிப்ளேயர் இருந்துச்சுன்னா செகண்ட் ரூலில் மாறும். ஓகேவா? இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் எப்படி எப்படின்னு சொல்கிறேன். இப்போ இப்படி இருக்கு, இப்படி ஒரு லாங்குவேஜ் இருக்கு. L is equal to A2n+3 n வந்து இதில் என்ன இருக்கு? மல்டிப்ளையும் இருக்கு ப்ளஸ்ஸும் இருக்கு, கரெக்டா? அப்போ நான் என்ன சொன்னேன்? ப்ளஸ் இருந்துச்சுன்னா எதுக்கு ப்ளஸ் இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் ரூலாக வரும். அப்போ 3 ப்ளஸ்னா 3A ஃபர்ஸ்ட் ரூல், கரெக்டா? ப்ளஸ் மல்டிப்ளை 2ல இருந்துச்சுன்னா என்ன வரும்? ஏ வந்து 2 வாட்டி ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் எஸ்பி. இது வந்து இதோட ஷார்ட்கட். ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு பண்ணிட்டு இருக்காம இப்படி பார்த்தோன்னா சொல்லிடலாம். +3 இருக்கா, அப்போ என்ன எழுதிடலாம்? ஃபர்ஸ்ட் ரூலே கேட்கவே மாட்டாங்கடா இது. இப்போ நீ அந்த இது கேட்டிருந்தாங்க, கன்ஸ்ட்ரக்ட இது கேட்டிருந்தாங்கல்ல, அதான் கேட்டிருந்தாங்க. நீ கன்ஸ்டன்ட் அது ஏதோ பாலிண்ட்ரோம் அப்படி அதுவும் இப்படின்னு இதே கேட்டு மாதிரி ஒரு வச்சிருக்காங்க. இதுதான். அது நான் நெக்ஸ்ட் சொல்றேன். அது இப்போ இந்த சரி லாங்குவேஜ்ல சரி. இருந்து இந்த கிராமர் கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சாதானே அது நெக்ஸ்ட் அதுக்கு போக முடியும். இருமா, பொறுமையா போவோம். அவசரப்படாதீங்க. ஒரே நிமிஷம். சொல்றேன். சரி, இப்போ வந்து இது பண்ணிட்டோமா? அப்போ என்ன சொன்ன? +3 இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரூல் 3 3 வரும், மல்டிப்ளை 2 இருந்துச்சுன்னா செகண்ட் ரூல்ல 2A வரும். அப்போ உங்களுக்கு நவீன், டேரக்டா ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம் நவீன். மேல போய் இப்போ வந்து பில பிளஸ் இருந்துச்சுன்னா பில ப்ளஸ் இருந்துச்சுன்னா அதான் இங்கே எழுதியிருக்கேன் பாரு. நெக்ஸ்ட் ஒன்றுக்கு எப்படி இப்போ டேரெக்டாக நீங்கள் லாங்குவேஜ் பார்த்த உடனே உங்களுக்கு இதான் கிராமர்னு தெரிஞ்சிடணும். ஓகேவா? டேரெக்டாக ஏ பாரன் பி பாரன் மட்டும் இருக்குது. 0ல் ஆரம்பிக்குதுன்னா எப்சிலான் வரும், ஏஎஸ்பி. 1ல் ஆரம்பிச்சிச்சுன்னா 0 வராது, இங்கே என்ன இருக்கோ அதே இது வரும், ஏபி. ஓகேவா? இது இங்கே பியில் +2 இருக்குது. அப்போ எந்த ரூலில் மாறும்? +2னா செகண்ட் ரூலில் மாறும். சரி, அந்த ஃபர்ஸ்ட் ரூல் நம்ம எழுதுனா ஃபர்ஸ்ட் ரூலில் மாறும். அப்போ பிபின்னு வரும், மிச்சம் இருக்கிறது ஏஎஸ்பி அப்படி வந்துடும். இங்கே என்ன இருக்கு? n+2ன்னு ஏல +2 இருக்கு, அப்போ என்ன இருக்கும்? ஏஏன்னு வரும். இங்கே 2n மல்டிப்ளைல இருக்கு, அப்போ என்ன வரும்? ஏஏஎஸ்பி. 0 இருக்கிறதுனால எப்சிலான், இங்கே 0 இருக்கிறதுனால எப்சிலான். ஓகேவா? இங்கே இதுவும் என்ன வரும்? ஏஏ + பி. இங்கேயும் 2 இருக்கு, அப்போ என்ன வரும்? இது ஏஏஎஸ்பி +2னா ஏஏ. ஓகேவா? இங்க என்ன இருக்கு? B2n+3 இருக்கு, அப்போ இங்க மல்டிப்ளைல 2n இருக்கு, அப்போ ஏஎஸ்பிபி. இந்த +3க்கு இங்கே பிபிபி 3B. ஓகேவா? இங்க என்ன இருக்கு? B4n+2 இருக்கு, அப்போ நான் எத்தனை பி வரும்? 4B வரும். ஏஎஸ் 4B, இங்கே 2B. ஓகேவா? இது 2 ரூல் தான். 2 ரூலை சேர்த்து இப்படி எழுதுறேன்னா 2 ரூலை இப்படி ஒரு ஸ்லாஷ் போட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ இங்க பாருங்க, இதுலயும் மல்டிப்ளைல இருக்கு, இதுலயும் மல்டிப்ளைல இருக்கு. அப்போ இங்க ஏஏஎஸ் 3B, ஏஏஎஸ் 3B. நெக்ஸ்ட் +3னா 3B. ஓகே, இப்போ டைரக்டா பார்த்தோன்னே எப்படி எழுதுறதுன்னு தெரிஞ்சிருச்சுல்ல? ஓகேவா? இது என்ன கேஸ்? இது ஒரு ஸ்பெஷல் கேஸ் நினைக்கிறேன். இருங்க. இப்போ இது வந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்கன்னா, லாங்குவேஜ் இஸ் ஈக்குவல் டு A பார் M B பார் N கொடுத்துருக்காங்க. இதுல M வந்து எப்பவுமே கிரேட்டர் தேன் N கொடுத்துருக்காங்க. M-ம் N-ம் 0-வா இருக்கலாம், இல்லை அதுக்கு மேலேயும் இருக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்றோம்? ஒரு 3 எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். ஓகேவா? நம்மளே ஒரு ரேண்டமா 3 வேல்யூ போடுறோம். இப்போ N 0ன்னு போடுறோம். N 0ன்னு போடும்போது என்ன பண்ணணும்? M வந்து அதோட பெருசா தான் போடணும், கரெக்டா? N 0ன்னு போட்டா M வந்து அதோட பெருசா இருக்கணும். அப்போ ஏதோ ஒரு நம்பர் போடுறேன். நான் 3ன்னு போட்டிருக்கேன். இங்கே N 1 எடுத்தா 4ன்னு போட்டிருக்கேன். இங்கே 2ன்னு எடுத்தா இங்கே 3ன்னு போட்டிருக்கேன். ஏதோ ஒரு நம்பர் போட்டிருக்கேன். இப்போ நான் போட்ட நம்பர்லாம் இங்கே போட்டு பார்க்குறேன். M1 இது ஏதோ ஒரு ரேண்டம் எக்ஸாம்பிள் எடுத்து நான் போட்டு பார்க்குறேன். போட்டு பார்த்து எனக்கு என்னென்ன ஸ்ட்ரிங்ஸ் வருதுன்னு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் என்னென்ன ஸ்ட்ரிங்ஸ் வருது? ஏ வருது, ஏஏபி வருது, ஏஏஏ வருது, ஏஏபி வருது, ஏஏ வருது. அதாவது எனக்கு ஏ மட்டும் தனியாக கூட வருது, கரெக்டா? ஏ மட்டும் தனியாக பி இல்லாமல் கூட வருது, ஏ பி கூட சேர்ந்தும் வருது. இந்த மாதிரி ஏ மட்டும் வர்றது இல்லை, ஏ மட்டும் வர்ற ரூல்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கு நம்ம ஏஎஸ்பி போட்டால் அது வருமானு கேட்டால் வராது. ஏன்னா நம்ம ஏஎஸ்பின்னு ரூல் போட்டுட்டாலே
பியும் வருதுன்னு அர்த்தம். கரெக்டா? B அப்போ இந்த ஏஎஸ்பி இல்லாம நம்ம இதுக்கு வந்து ஒரு புது ரூல் கொண்டு வரணும். அதான் என்ன ரூல்னா, இது என்ன ரூல்னு சொன்னா, இப்போ உனக்கு வந்து ஏ மட்டும் வேணும்னா இந்த ரூலை நீ போட்டுக்கலாம். என்ன ரூல்னா, ஃபர்ஸ்ட் ஏ ஈக்குவல் டு ஏன்னு போட்டுட்டு ஏ ஈக்குவல் டு ஏஏ இப்படி போட்டினா என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் இந்த ரூலை யூஸ் பண்ற ஏஏன்னா எனக்கு ஒரே ஒரு ஏ கிடைக்கும். கரெக்டா? இந்த ரூலை யூஸ் பண்ணா எனக்கு ஒரே ஒரு ஏ கிடைக்கும். அதே இந்த ரூலை யூஸ் பண்றேன்னா ஏ ஏ ஏ இப்படி கிடைக்கும். திருப்பி இதுக்கு நான் வெறும் ஏ போட்டுக்கலாம், 2 ஏ கிடைக்கும். இப்போ இதுக்கு இன்னொரு மாதிரி போட்டோம்னா ஏ ஏ ஏ திருப்பி ஏ திருப்பி ஏ போட்டினா 3 ஏ கிடைக்கும். கரெக்டா? இந்த மாதிரி எனக்கு எத்தனை ஏ வேணுமோ அதை மட்டும் எடுக்கிறதுக்காக தான் இந்த 2 ரூல். கரெக்டா? ஏயை மட்டும் எடுக்கிறதுக்கு இந்த 2 ரூல். கரெக்டா? இங்க எனக்கு ஏ மட்டும் எடுக்கிறதுக்கும் ஸ்ட்ரிங் வருது, அதே மாதிரி ஏ பி எடுக்கிறதுக்கும் ஸ்ட்ரிங் வருது. அப்போ அந்த ஏ பி எடுக்கிறதுக்கு நம்ம என்ன எழுதலாம்? டைரக்டா நார்மலா எழுதலாமா? என்ன எழுதலாம்? ஏஎஸ்பி எப்சிலான் எழுதிடலாமா? நம்ம ஃபர்ஸ்ட் அங்கே போடுற மாதிரி ஏஎஸ்பி எப்சிலான் போட்டாலே போதும். அப்போ எனக்கு இந்த இடத்துல ரெண்டு ரூல் வரும். ஒன்று வந்து எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎஸ்பி எப்சிலான் ஒரு ரூல் வரும், அதே மாதிரி ஏக்கு வந்து ஒரு தனி ரூல் வரும். அப்போ என்ன வச்சுக்கலாம்? இது எஸ்ன்னு வச்சுக்கலாம், இது ஏன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? இந்த 2 ரூலையும் நம்ம கம்பைன் பண்ணணும். ஏன்னா இது வேற ரூல், இது வேற ரூல். இதுவும் எஸ் கிடையாது, இதுவும் எஸ் கிடையாது. ரெண்டுமே எஸ்ஸாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல. இது ஏ, இது எஸ். ஓகேவா? இதை தனியாக எடுத்தோம், இதை தனியாக எடுத்தோம். கரெக்டா? ரெண்டுத்தையும் தனித்தனியாக எடுத்தோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண போறோம். இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண எப்படி இருக்கும்? அதை வந்து நம்ம ஒரு எஸ் டேஷ்னு எடுத்துட்டு எஸ் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏஎஸ்னு போட்டுற போறோம். ஓகேவா? இப்போ இந்த ரூலை வச்சு நீ போட்டு பார்க்கலாம். நீ போட்டு பார்த்தா உனக்கு அந்த ஸ்ட்ரிங் வருதா வரலையான்னு போட்டு பார்க்கலாம். இப்போ நீ எஸ் டேஷ் போடுற, எஸ் டேஷ் போட்டு அதில் ஏஎஸ் போட்ட, ஏஎஸ் போட்ட, இந்த ஏக்கு ஏஏ போடுற, இந்த ஏக்கு திருப்பி ஏஏ போடுற, இந்த ஏக்கு வெறும் ஏ போட்டுற, இந்த எஸ்ஸுக்கு இந்த எப்சிலான் போட்டுற, இந்த எப்சிலான் போட்டுற. இப்போ இதில் உனக்கு என்ன ஸ்ட்ரிங் கிடைக்குது? ஏன்னு 3 ஏ ஸ்ட்ரிங் கிடைக்குது. இன்கேஸ் இந்த எஸ்ஸுக்கு எப்சிலான் போடுறதுக்கு பதிலாக என்ன போடலாம்? இந்த இடத்துல ஏ எஸ் பின்னு போட்டுட்டு இதுக்கு எப்சிலான் போட்டீங்கன்னா உனக்கு என்ன ஸ்ட்ரிங் கிடைக்கும்? 4 ஏ ஒரு பி கிடைக்குமா? அப்போ இந்த 4 ஏ ஒரு பி ஸ்ட்ரிங்கும் நமக்கு வரலாம், பாசிபிள் தான். எம் இசிக்கல் டு 4 என் இசிக்கல் டு 1 இருந்துச்சுன்னா இதுவும் பாசிபிள் தான். கரெக்டா? அப்போ இந்த மாதிரி உனக்கு நிறைய நம்பர் ஆஃப் ஏஸ் வேணும்னா இந்த 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 ரூலு. இதே இது பியில் மாற்றி கேட்டிருந்தாங்கன்னா அப்படியே பிக்கு மாற்றி போட வேண்டியதான். இங்கே ஏக்கு மட்டும் தான் கேட்டிருக்கான், அதனால ஏக்கு. பிக்கு மாற்றி கேட்டோம்னா பிக்கு போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த 2 ரூலையும் எப்படி கம்பைன் பண்ணுறது புரிஞ்சா? இவ்வளோதான். இந்த லாங்குவேஜ் டு இது கன்வர்ஷனில் அவ்வளோதான். அந்த பேலண்ட்ரோம்ஸ் மட்டும் அது பார்க்குறேன், கன்வர்ஷன் என்னன்னு பார்க்குறேன். இது இப்போ நம்ம புஷ் ஜோன் ஆட்டோமேட்டா போவோம். அந்த பேலண்ட்ரோம் கன்வர்ஷன் நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன். இப்போதைக்கு புஷ் ஜோன் ஆட்டோமேட்டா டேரெக்டாக போவோம். ஓகேவா? இப்போ புஷ் ஜோன் ஆட்டோமேட்டில் நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் தியரியும் எழுதலாம், ஒரு டயக்ராம் போட்டு ஒரு தியரியும் எழுதலாம். புஷ் ஜோன் ஆட்டோமேட்டா கேட்டாலே அது என்ன எழுதலாம்னா, இப்போ புஷ் ஜோன் ஆட்டோமேட்டான்னு போட்டிங்கன்னா, புஷ் ஜோன் ஆட்டோமேட்டா என்னன்னு சொன்னேன்? இட் இஸ் எ மிஷின். இது வந்து ஒரு மிஷின். ஓகேவா? இது மிஷின். இது என்னத்தை அக்செப்ட் பண்ணும்? நம்ம சிஎஃப்எல் அக்செப்ட் பண்ணும். அக்செப்ட்ஸ் சிஎஃப்எல். சிஎஃப்எல் என்ன? கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ். கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ். இவ்வளோ நேரம் நம்ம மேலே பார்த்தோம்ல, இது எல்லாமே இந்த லாங்குவேஜ் எல்லாம் கொடுத்துருந்தாங்கல்ல, அவங்க கொடுத்த லாங்குவேஜ் எல்லாமே என்ன லாங்குவேஜ்? கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ் தான். இந்த கான்டெக்ஸ்ட் ஃப்ரீலாம் லாங்குவேஜ் அக்செப்ட் பண்ற மிஷின் பேர் தான் என்னன்னா புஷ் ஜோன் ஆட்டோமேட்டா. ஓகேவா? இந்த புஷ் ஜோன் ஆட்டோமேட்டா டயக்ராம் பார்த்தோம்னா இப்படி இருக்கும். ஒரு இப்படி ஒன்று, ஓகேவா? இது மூணும் கனெக்டடாக இருக்கும். இது இதுக்கு கூட கனெக்டாக இருக்கும், இது கூட கனெக்டாக இருக்கும். ஓகேவா? இது என்னன்னா இது வந்து ஒரு ரீட் ஒன்லி டேப். இது வந்து ரீட் ஒன்லி டேப்னு சொல்லுவாங்க. இந்த ரீட் ஒன்லி டேப்பில் தான் என்ன இருக்குன்னா, உன்னோட இன்புட் ஆல்ஃபபெட்ஸ் தான் இருக்குல்ல, அந்த இன்புட் ஆல்ஃபபெட்ஸ் எல்லாமே இந்த ரீட் ஒன்லி டேப்பில் தான் இருக்கும். ஓகேவா? இது வந்து கண்ட்ரோல் யூனிட். இந்த மொத்த மிஷினை கண்ட்ரோல் பண்ணுறது கண்ட்ரோல் யூனிட். ஓகேவா? இது வந்து ஸ்டாக்னு சொல்லுவாங்க. ஸ்டாக்னா ஸ்டாக்கோட பேசிக் பிரின்சிபல் தெரியும்ல. ஸ்டாக்னா என்னது? ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட். அதாவது இப்போ சிம்பிள் தான். நீ ஃபர்ஸ்ட் ஒரு டப்பா இருக்கு, அந்த டப்பாக்குள்ள ஏதோ ஒரு பொருள் போடுற, ஏன்னு ஒரு பொருளை போடுற, திருப்பி அந்த டப்பாக்கு மேல பின்னு ஒரு பொருளை போடுற, திருப்பி அந்த டப்பாக்குள்ள சின்னு ஒரு பொருளை போடுற. இப்போ யாரை தான் ஃபர்ஸ்ட் வெளியெடுக்க முடியும்? சியை தான் ஃபர்ஸ்ட் வெளியெடுக்க முடியும். கரெக்டா? சியை தான் வெளியெடுக்க முடியும். அப்போ நான் எதை லாஸ்டா உள்ள போட்டனோ அதை தான் ஃபர்ஸ்ட் வெளியெடுக்க மாட்டோம். அப்போ என்ன பிரின்சிபல்? லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். லிஃபோன்னு சொல்லுவாங்க இதை. ஸ்டாக்னா லிஃபோ. ஓகேவா? ஸ்டாக்னால நான் வச்சுக்கோ லிஃபோ. அதே கியூன்னு வந்துச்சுன்னா இதில் நமக்கு டிஓசியில் கியூ வராது. மற்ற இதுக்கு சொல்கிறேன். மற்ற இதில் காமனாக ஜென்ரலாக கியூனா ஃபிஃபோ. இது லிஃபோ, அது ஃபிஃபோ. ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். அது எப்படி இருக்கும்னா இப்படி ஒரு டப்பா மாதிரி இருக்கும். இப்போ நீ அது 2 சைடும் ஓப்பன் டப்பா மாதிரி இருக்கும். இப்போ நீ வந்து என்ன பண்ணுற? ஏன்னு ஒரு பொருளை போடுற, திருப்பி பின்னு ஒரு பொருளை போடுற, சின்னு ஒரு பொருளை போடுற. ஏ ஃபர்ஸ்ட் இந்த சைடு இருந்து உள்ள தள்ளிட்டியா,
இந்த சைடு இருந்து ஏஏ வெளியே எடுத்துக்கலாம். 2 சைடு ஓப்பன் டப்பா மாதிரி. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் எதை போடுறோமோ அதே வெளியே எடுத்துக்கலாம். அது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறது வந்து ஸ்டாக்கோட கான்செப்ட் தான். ஸோ ஸ்டாக் வந்து லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஓகே, இந்த ஸ்டாக் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா நம்ம ஸ்ட்ரிங்ஸை கவுண்ட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரிங்ஸை கவுண்ட் பண்ணுறதுக்காண்டி எனக்கு ஃபர்ஸ்ட் ஏ பார்த்துருக்கு, அதுக்கப்புறம் பி பார்த்துருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த ஸ்டாக் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஒரே நிமிஷம், கால் மட்டும் வருது, ஒரு நிமிஷம். அம்மா கால். ஏமா சரிதா புரியுதா? ஹலோ, ப்ரோ ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். ஓகே ஓகே. நான் ஹாஃபிலும் கூப்பிடுவாங்கம்மா. பாருங்க போறானேடா சர்டிஃபிகேட் லப்பிட போவானா உண்மையிலே கத்துட்டு இருக்கேன் ஒன்னும். புரியல என்னது? கேக்குதா? ஏஜே சொல்லு. சரி, கேக்குதா? பாட்டு கேக்குது. பாட்டு கேக்குதா? பாட்டு கேக்குதா? நீ பாட்டு கேட்டு உட்காந்துட்டு ஏன் ஏன்பா வீடியோ ஆன் பண்ண? இது என்னடா பண்ற? வந்துச்சு. எல்லாம் போட்டு விட்டுறாத. ஏய் சும்மாறா. ஏய் எப்படி பைக் போடுற? இல்ல ஏதோ சைட்ல இது மாதிரி இருந்துச்சு, போட்டு விட்டேன். ஏய் சும்மாறா, நவீன் ஏதாவது கத்த போறான். என்னது அடிச்சு என்னதுடா சும்மா வந்து வாங்கிட்டீங்க. சும்மா எஃப் போட்டு சும்மா நோட்டீஸ் கிறுக்கிடலாம். இதுல கிறுக்கலாமா என்ன நீங்க? கிறுக்க முடியுது, அவன் கிறுக்குனானே பைசா கிறுக்கு. ஓஹோ, எனக்கே தெரியல. பண்றவே போன்ல ஈஸியா பண்ணலாம், லேப்டாப்ல பண்ண முடியல, போன்ல பண்ணலாம் போல. அப்படியா? இல்ல இல்ல லேப்டாப்லயே முடியுது. ஓகே ஓகே, சரி இருங்க வரும். எப்படி எடுக்கணும் வந்துச்சு. அது வந்து அது இந்த ஸ்கிரீன்ல இது பண்ற மாதிரி ஆமா ஆமா ஆமா, பென்சில் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட்ல கொடுத்துருக்கான். ஃபைல்ல இதாகாது, டைரக்டா இதாகும், ஸ்கிரீன்ல இதாகும் இருக்கும். ஆமா ஓகே சொல்லுங்க. லாஸ்ட் வந்துட்டேன், ரிஃபார் சொல்லுங்க. போட்டோ கேட்டேன். ஓகே. இந்த இது ஸ்டாக் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொன்னா ஸ்ட்ரிங்ஸை கவுண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொன்னா ஓகேவா? ஆமா அது ஸ்ட்ரிங் கவுண்டிங்னா என்னன்னா, இப்போ ஒரு ஏ வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து பி வரணும், இந்த பி வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து 0 வரணும், அந்த மாதிரி கவுண்ட் பண்றோம்ல. இந்த ஏக்கு அப்புறம் பி வரணும், இந்த பிக்கு அப்புறம் ஏ வரணும், அந்த மாதிரி போடுறோம்ல. அதுதான் ஸ்ட்ரிங் கவுண்டிங். ஓகேவா? அதுக்கு தான் இந்த ஸ்டாக் யூஸ் ஆகும். இங்க இந்த புஷ் டவுன் ஆட்டோமேட்டாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்குங்கிறது ஒரு முக்கியமான கான்செப்ட். ஒரே நிமிஷம். இப்போ ஹலோ, இன்னும் இந்த ஜூம் மீட்டிங் முடியவான டைம் வருது. இது முடிய அது இன்னும் போடல, வரல ப்ரோ இன்னும். நவீன் கேக்குதா? கேக்குது. சொல்லுங்க என்ன பண்ணும். இப்போ இந்த இதை நம்ம எல்லா மிஷின் ஃபைனைட் ஆட்டோமேட்டெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணோம்ல, இங்கேயும் நம்ம இதை என்ன ரெப்ரசென்ட் பண்ணோம், விடிபிஎஸ்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணோமா, அதே மாதிரி இங்கே புஷ் டவுன் ஆட்டோமேட்டா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா ஒரு 7 டப்புள். ஓகேவா? 7 டப்புள். இது வரைக்கும் 5 டப்புள் பார்த்துருக்கோமா, இது வந்து 7 டப்புள். எக்ஸ்பிளைன் பண்ணலாமா எழுதி இந்த மாதிரி? ஆமா, இதெல்லாம் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும். மார்க் போடுவாங்க.
ஓகேவா? இப்போ இது 7 டப்புள்னு சொன்னேன்னா இதுல ஒண்ணு என்ன, இது வந்து எனக்கு தெரியும் கியூங்கிறது செட் ஆஃப் ஸ்டேட்ஸ், கரெக்ட் தானே? செட் ஆஃப் ஸ்டேட்ஸ். எப்சிலான் அது. எப்சிலானுங்கிறது இன்புட், கரெக்டா? இந்த ஈட்டாங்கிறது என்னதுன்னா ஈட்டான்னு தெரியல. ஸ்டாக் சிம்பிள்ஸ். ஓகேவா? ஸ்டாக்ல வர சிம்பிள்ஸ், ஸ்டாக் சிம்பிள்ஸ். இது புதுசா நீங்க என்னன்னு பாப்பீங்க. இது வந்து ஓகேவா? ஈட்டாங்கிறது இது வந்து ஈட்டா என்ன கிடையாது, ஒரு மாதிரி இப்படி போடுவாங்க. இந்த ஒரு என்ன ஸ்மார்ட்டா போட்டு இப்படி ஷார்ட்டா போட்டு இப்படி போடுவாங்க ஈட்டாங்கிறது. இங்க புக்ல வேற மாதிரி கிடையாது. அது எப்படினாலும் போடலாம். நீ வந்து போட்ட மாதிரி இருக்கு. இந்த இப்படி போடலாம். இந்த 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 கூட கீழே உள்ள கூட கொஞ்சம் பெருசா போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். நீ சொல்லு. இல்ல இப்படி போடுவாங்க சில பேர், இந்த இப்படி வச்சு இப்படி போடுவாங்க. அது எப்படினாலும் போட்டுக்கலாம். ஈட்டா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டாக் சிம்பிள்ஸ். புக் வச்சிருக்கியா? டிஓசி புக். ஆனா அந்த புக்ல ஃபுல்லா எப்படி கொடுத்துருப்பான்னா டயக்ராம் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டான். ஃபுல்லா டிரான்சிஷன்லயே பண்ணியிருப்பான். இது பாரு. அடுத்து இது வந்து டிரான்சிஷன் ஃபங்க்ஷன். இது வந்து ஸ்டார்ட் ஸ்டேட், கரெக்டா? இசட் நாட்டுங்கிறது ஸ்டாக்கோட ஸ்டார்ட் சிம்பிள். ஓகேவா? எஃப்ங்கிறது என்னது? ஃபைனல் ஸ்டேட். புஷ் டவுன் ஆட்டோமேட்டிக் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் போடுங்கன்னு கேட்டால் நீங்கள் இது இந்த டயக்ராம் வரைஞ்சி இதுக்கு கதை எழுதலாம், இதுக்கு ஃபுல்லாக கதை எழுதலாம், இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி இதையும் எழுதலாம். ஓகேவா? இதெல்லாம் எழுதலாம் ஃபைனல் ஸ்டேட். ஓகேவா? இப்போ இது ஒன்று என்னன்னு சொல்லி நம்ம இதில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சம் போட்டு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. என்ன லாங்குவேஜ்? ஆமாம், கன்ஃபார்ம். கேட்டாங்கன்னா கன்ஃபார்ம். ஓகேவா? இப்போ வந்து 0 power n 1 power n என்ன n is greater than or equal to 0 கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளோட கொடுத்துருக்க லாங்குவேஜ். ஓகேவா? இதுல வந்து என்ன இது இந்த ஸ்ட்ரிங் வந்து எப்படி இருக்கும்? இதோட ஸ்ட்ரிங்ஸ் தான் எப்படி இருக்கும் சொல்லுங்க. 0 followed 1. அப்புறம் வந்து எப்சிலானும் இருக்கலாமா? கரெக்டா? எப்சிலானும் இருக்கலாம், 0 இருக்கலாம். இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா என்ன ஸ்ட்ரிங்ஸ் தான் வரும்னு பார்க்கணும் அவசியம் இல்லை. ஒரு மினிமலா ஒரு ஸ்ட்ரிங் பார்த்தா போதும். இப்போ எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம்னா 0011 ஒரு ஸ்ட்ரிங் வருமா இதுல இருந்து? கரெக்டா? 0011 ஒரு ஸ்ட்ரிங் வரும். இதுல இருந்து வர வாய்ப்பு இருக்கு தானே? இந்த லாங்குவேஜ்ல இருந்து 2ன்னு போட்டா n 2ன்னு போட்டா இந்த லாங்குவேஜ் ஸ்ட்ரிங் வரும் தானே? இப்போ இந்த மாதிரி நடுவுல ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துட்டு இதுக்கு நம்ம டயக்ராம் வரைஞ்சாலே போதும், நம்மளோட ஹோல் புஷ் டவுன் ஆட்டோமேட்டா வந்துடும். ஓகேவா? இப்போ புஷ் டவுன் ஆட்டோமேட்டால என்ன பண்ண போறோம்னு நான் தெளிவா சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். ஓகேவா? இப்போ நமக்கு ஸ்டாக் இருக்கும், இந்த மாதிரி ஸ்டாக் இருக்கும். இந்த ஸ்டாக்ல தான் நம்ம புஷ் புல் எல்லாமே பண்ண போறோம். ஓகேவா? ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் புஷ்னா என்ன, பாப்புனா என்னன்னு தெரியுமா? உள்ள போட்டா புஷ். ஓகேவா? உள்ள போட்டா புஷ், வெளியே எடுத்தா அதுக்கு பேர் பாப்பு. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து என்னவா இருக்கும்னா என்னோட ஸ்டாக் வந்து எம்டியா இருக்கும். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட். ஓகேவா? என்னோட ஸ்டாக் வந்து எம்டியா இருக்கும். இதுல எம்டியா இருக்கும். ஃபர்ஸ்ட் இதுல என்ன போடுவேன்னா ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஸ்டாக்கோட ஸ்டார்ட் ஸ்டேட் என்ன சொன்னேன்? இசட் நாட்னு சொன்னா இதுல வந்து இசட் நாட்டை போடுவேன். ஓகேவா? இசட் நாட்டை போடுவேன். நெக்ஸ்ட் இதுல இசட் நாட் இருக்கும். எப்பவுமே இந்த ஸ்ட்ரிங் எடுக்கிறீங்கல்ல, இந்த ஸ்ட்ரிங் எடுத்துட்டு என்ன பண்ணிக்கோங்க, பாதியா பிரிச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரிங்கை பாதியா பிரிச்சிங்கன்னா 0011 இருக்குமா? அப்போ என்ன பண்ணா இந்த சைடு ஃபுல்லாத்தையும் புஷ் பண்ணணும், இந்த சைடு ஃபுல்லாத்தையும் பாப் பண்ண போறோம். அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேவா? அப்போ என்ன பண்ண போறோம்? 00 புஷ் பண்ண போறோம். 11 எப்போ பார்க்குறோமோ அப்போ 00 பாப் பண்ண போறோம். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் 0 பார்க்குறேன். 0 பார்த்தா ஃபர்ஸ்ட் 0 புஷ் பண்றேன். ஓகேவா? அடுத்தது என்ன பண்றேன்? அடுத்து இந்த இது சென்ட்ரல் தான் புஷ் பண்ணுமா? ஆமா, சென்டர் வரைக்கும் புஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் பாப் பண்ணிக்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு மாறும், எந்தெந்த எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னு சொல்றேன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 0 புஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணுவோம்? அடுத்த 0 புஷ் பண்ணுவோம். கரெக்டா? இப்போ என்ன பண்ணிட்டோம்? இந்த சென்டர் ஸ்டேட்டுக்கு வந்துட்டோம். இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்? பாப் பண்ண போறோம். 1ங்கிற இன்புட்டை பார்த்தாலே என்ன பண்ண போறோம்? பாப் பண்ண போறோம். அப்போ ஆல்ரெடி எனக்கு Z0 இருக்கு, ஒரு 2 0 இருக்கு. அப்போ என்ன பண்ணிடுவோம்னா இந்த ஒரு 0 பாப் அவுட் பண்ணிடுவோம். இந்த ஒரு 0 பாப் அவுட் பண்ணி எனக்கு என்ன பண்ணிடுவோம்? மிச்சம் ஒரே ஒரு 0 தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து திருப்பி இன்னொரு 1 பார்ப்பேன். இன்னும் 2 1 இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஒரு 1 பார்க்கும்போது ஒரு 0 பாப் அவுட் பண்ணிட்டேன். திருப்பி இன்னொரு 1 இருக்கு. இன்னொரு 1 பார்க்கும்போது என்ன பண்ணுவேன்? அடுத்த 0வும் பாப் அவுட் பண்ணி என்ன போயிடும்? Z0 போயிடும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் 2 0 ஆட் பண்றேன், அந்த 2 0 வெளியே எடுக்கிறேன். அவ்வளவுதான். அந்த 2 0 எப்போ ஆட் பண்றேன்? 0 பார்க்கும்போது 2 0 ஆட் பண்றேன். 1 பார்க்கும்போது 2 0 வெளியே தூக்குறேன். கடைசியில் என்ன பண்ணணும்? திருப்பி என்ன பண்ணணும்? இந்த Z0 ரிமூவ் பண்ணிட்டு எம்டி ஆக்கி விட்டுறணும்.
இதுதான் ஓகே கான்செப்ட். ஓகே. இப்போ இந்த கான்செப்ட்டுக்கு நம்ம டயக்ராம் வரைய போறோம். ஓகேவா? நீங்க இந்த ஸ்டாக் டயக்ராமும் வரையலாம். ஃபர்ஸ்ட் என்ன போட்டு ஸ்டாக் டயக்ராம் போட்டு இதை ஃபர்ஸ்ட் வரைஞ்சிடலாம். என்ன இது இருக்கோ அந்த இதுக்கு நீங்க அப்படியே அந்த ஸ்டாக் டயக்ராம் நான் என்ன நவீன் போட்டுக்கணும். ஒரே நிமிஷம் நவீன். ம் இப்போ இப்போ n is equal to 2 0 0 1 1 எடுத்தல நம்ம வந்து ம் ஜீரோவும் இருக்கலாம், ஜீரோக்கு மேலேயும் இருக்கலாம் இல்ல. ஆமா அப்ப நம்ம ம் நம்ம 3 கூட எடுத்துக்கலாம்ல. 3 எடுத்தா 3 எடுத்துக்கலாம். 0 வரும், 3 1 அது வரும் எடுக்கும்போது உனக்கு இல்ல. அந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் பெருசா வரும். நம்ம நார்மலா எது போட்டாலும் பரவாயில்ல. மினிமம் 1ம் எடுக்காத, 0வும் எடுக்காத. 2க்கு மேல எதுனா எடுத்துக்கோ. பெஸ்ட். 2ல இருந்து இதுக்கு மேல எதுனா எடுத்துக்கோ. ஓகேவா? 2ன்னு போட்டீங்கன்னா இல்ல உனக்கு கரெக்டா 2னா இருக்கும். இப்போ ரொம்ப பெருசாவும் வராது, ஆமா ஆமா. நார்மலா வரும். அந்த மாதிரி. ஓகேவா? இது அவன் வந்து என்ன கொடுப்பான், வெறும் புஷன் ஆட்டோமேட்டா கொடுத்துரு இந்த ஆமா. மாதிரி லாங்குவேஜ் இந்த கொடுத்தா லாங்குவேஜை அசைன் கொடுத்துட்டு பண்ணணுமா அதுக்கு. இந்த லாங்குவேஜை கொடுத்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பிடிஎன்னு கொடுத்துருவோம். கன்ஸ்ட்ரக்ட் பிடிஎன்னு கொடுத்துருவோம். ஓகேவா? வேற சரி, மாதிரி பண்ணிடுறாங்க. இரு இது சொல்றேன். இப்போ இதுல இருந்து என்ன பண்ண போறோம்னா நம்ம டிரான்சிஷன் ஃபங்க்ஷனும் டயக்ராம்ஸும் வரைய போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இதுல நம்ம நார்மலா ஃபைனைட் ஆட்டோமேட்டெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போறோம்னா என்ன பண்ணுவோம், நடுவில் ஏதோ ஒரு இன்புட் இருந்தா போதும். 1 இருந்தாலோ இல்ல 0 இருந்தாலோ ஏதோ ஒன்று இருந்தா போயிடும். கரெக்டா? ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் இன்புட், இங்க இந்த டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் நடுவில் எழுதுறோம்ல, அது எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் இன்புட் இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா டாப் ஆஃப் ஸ்டாக் இருக்கும். என்னோட டாப் ஆஃப் ஸ்டாக்ல என்ன இருக்கோ அது இருக்கும். அடுத்து நீ என்ன எலமெண்ட்டை உள்ள போட போறியோ, புஷ் ஆர் பாப், என்ன எலமெண்ட்டை போட போறியோ அது இருக்கும். ஓகேவா? இப்படிதான் இது டிரான்சிஷன் எழுதணும். ஓகேவா? இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்ல இருக்கேன். என்ன ஸ்டேட்ல இருக்கேன்னா கியூ நாட்னு ஒரு ஸ்டேட்ல இருக்கேன்னு வச்சுப்போம். கியூ நாட்னு ஒரு ஸ்டேட்ல இருக்கேன். ஓகேவா? கியூ நாட்னு ஒரு ஸ்டேட்ல இருக்கேன். இப்போ எனக்கு என்னவா இருக்குன்னா இந்த ஸ்டாக் வந்து எம்டியா இருக்கு. இந்த டயக்ராம் கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இப்போ எனக்கு ஸ்டாக் எம்டியா இருக்கு. ஸ்டாக்ல எதுவுமே இல்லை. கரெக்டா? அப்போ கரெக்டா தானே நான் சொல்றது? கரெக்டா? ஸ்டாக் வந்து எம்டியா இருக்கு, ஸ்டாக்ல எதுவுமே இல்லை. இப்போ என்ன போட போறோம், உள்ளக்க ஒரு இசட் நாட்டை போட போறோம். கரெக்டா? உள்ளக்க ஒரு இசட் நாட்டை போட போறோம். இந்த இசட் நாட்டை போட போறதுக்கு எனக்கு ஏதாவது இன்புட் இருக்கா? அதாவது 0 0 இல்ல 1 1 மாதிரி ஏதாவது இன்புட் இருக்கா? இல்ல இல்ல. இல்ல. கரெக்டா? அப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த இன்புட் நான் இதே ஆர்டர்ல தான் எழுத போறேன். அப்போ இன்புட் எதுவுமே இல்லை, அதனால எப்சிலான். ஓகேவா? என்னோட டாப் ஆஃப் ஸ்டாக்ல யாராவது இருக்காங்களா? ஸ்டாக்ல யாராவது இருக்காங்களா? யாருமே இல்லை, எம்டி. அதனால எப்சிலான். ஓகேவா? நான் இப்போ வந்து புஷ் ஆர் பாப் பண்ண போறேன். புஷ் பண்ண போறேன்னா யாரை புஷ் பண்ண போறேன்னு எழுதணும். யாரை புஷ் பண்ண போறேன்? இசட் நாட்டை புஷ் பண்ண போறேன். கரெக்டா? அப்போ நான் என்ன பண்றேன், இசட் நாட்டை இந்த இடத்துல போட்டுறேன். இசட் நாட்டை புஷ் பண்ண போறேன். இப்போ புஷ் பண்ணிட்டு என்ன ஆயிரும், Q1 ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து எங்க இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். ஸ்டாக்கோட இந்த இடத்துல இருக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், ஒரு 0 புஷ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் எத்தனை 0 வந்தாலும் அந்த 0 புஷ் பண்ணிட்டே இருக்க போறோம். எனக்கு 0ங்கிற இன்புட் இருக்கிற வரைக்கும் புஷ் பண்ணிட்டே இருக்க போறோம். கரெக்டா? அப்போ அந்த மாதிரி இதுக்கு என்ன பண்ண போறோம்னா இந்த இதுக்கு செல்ஃப் லூப் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எத்தனை 0 நிறைய 0 புஷ் பண்றதுக்கு செல்ஃப் லூப் போட்டுக்கோங்க. ஓகேவா? செல்ஃப் லூப் போட்டுட்டு இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ற, இப்போ உன்னோட டாப் ஆஃப் ஸ்டாக்ல யார் இருக்கா, இசட் நாட் இருக்கா. ஓகேவா? நீ இன்புட் என்ன பார்க்க போற, 0ங்கிற இன்புட்டை பார்க்க போற. அப்போ 0ங்கிற இன்புட்டை பார்க்குற, உன்னோட டாப் ஆஃப் ஸ்டாக்ல யார் இருக்கா, இசட் நாட் இருக்கான். இசட் நாட் இருந்தானா யாரை புஷ் பண்ண போற, 0வை புஷ் பண்ண போற. இப்போ நீ இன்புட் வந்து 0 பார்க்குற, இன்புட் வந்து இந்த ஸ்ட்ரிங்ல பார்க்குற, இந்த ஸ்ட்ரிங்ல 0 பார்க்குற. உன்னோட டாப் ஆஃப் ஸ்டாக்ல இப்போதைக்கு இசட் நாட் தான் இருக்கான். நீ யாரை புஷ் பண்ண போற, உள்ளக்க 0வை புஷ் பண்ண போற. அப்போ என்ன ஆயிரும், இந்த ஸ்டேட்டுக்கு வந்துடுவோமா? இப்போ இந்த ஸ்டேட்டுக்கு வந்துட்டோம். கரெக்டா? எனக்கு 0 இருக்கு, இசட் நாட் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், அதுக்கு மேல இன்னொரு 0 புஷ் பண்ண போறோம். கரெக்டா? அதுக்கு மேல இன்னொரு 0 புஷ் பண்ண போறோம். அப்போ என்னோட இன்புட் என்ன பார்க்குற, இன்புட் வந்து 0ன்னு பார்க்குற. இப்போ உன்னோட டாப் ஆஃப் ஸ்டாக்ல யார் இருக்கா, 0 இருக்கான். 0ல இருந்து யாரை புஷ் பண்ற, இன்னொரு 0 புஷ் பண்ற. கரெக்டா? இன்புட்டை பார்க்குற, இன்புட்டும் 0 தான் இருக்கு. உன்னோட டாப் ஆஃப் ஸ்டாக்கும் 0 தான் இருக்கு. புஷ் பண்ண போறதும் 0 தான் புஷ் பண்ண போற. இப்போ ஏன் இங்க செல்ஃப் லூப் போட்டோம்னு தெரியுதா? ஏன்னா நம்ம எடுத்த ஸ்ட்ரிங் வந்து என்னது, 0 0 1 1 எடுத்தோம். இதே இடத்துல 0 0 0 0 1 1 1 கூட இருக்கலாம், இல்ல 0 0 0 0 0 1 1 1 கூட, எத்தனை 0னாலும் இருக்கலாம். அதனாலதான் நம்ம என்ன போட்டோம்னா செல்ஃப் லூப் போட்டோம். ஓகேவா? நம்ம ஒரு ஸ்ட்ரிங்குக்கு மட்டும் எடுத்துட்டு போடுறதுனால அப்படி டைரக்டா அப்படி போட்டக்கூடாது. நம்ம வந்து எல்லா ஸ்ட்ரிங்கும் கன்சிடர் பண்ணணும். அதனாலதான் செல்ஃப் லூப் போட்டோம். ஓகேவா? இப்போ வந்து எந்த ஸ்டேட்டுக்கு வந்துட்டோம், இந்த ஸ்டேட்டுக்கு வந்துட்டோம். கரெக்டா? ஸ்டாக்கோட இந்த ஸ்டேட்டுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், 1ங்கிற இன்புட்டை பார்க்க போறோம், ஒன்னொன்னா பாப் பண்ண போறோம். ஓகேவா? அப்போ என்ன எழுதுறோம்னா நான் என்ன பண்றேன், இங்க இருந்து போறேன், இங்க இருந்து பாக்குறேன். என்ன பாக்குறேன், என்னோட இப்போ இன்புட் வந்து யாரு, இப்போ என்னோட இன்புட் யாரு, இன்புட் 1 பாக்குறேன். என்னோட டாப் ஆஃப் ஸ்டாக்ல யார் இருக்கா, இப்போ இன்புட் 1 பாக்குறேன். டாப் ஆஃப் ஸ்டாக்ல யார் இருக்கா, 0 இருக்கான். 0 இருந்தானா நான் என்ன பண்ண போறேன், இன்புட் 1 பார்த்தோன்னே என்ன பண்ணணும்னு சொன்னேன், பாப் பண்ணணும்னு சொன்னேன்னா. ஆனா பாப் பண்றதுக்கு மட்டும் நீ யாரை பாப் பண்ணணும்னு எழுத வேண்டாம், டைரக்டா பாப்னு எழுதினா போதும். ஓகேவா?
டைரக்டா பாப்னு எழுதலாம். இல்ல உனக்கு ஓகேனா நீ எப்சிலான் எழுதிக்கலாம். இல்லாட்டி எப்சிலானும் இந்த எப்சிலான் கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்காக நீ டைரக்டா என்ன எழுதிக்கலாம், பாப்னு எழுதிக்கலாம். இந்த எப்சிலான் வேற, அந்த எப்சிலான் வேற. ஓகே ஓகேவா? நீ டைரக்டா பாப்னு எழுதிடலாம். அப்போ என்ன பண்ற, ஒன்னுங்கிறத இன்புட்டை பார்க்கும்போது உனக்கு டாப் ஆஃப் ஸ்டாக் 0 இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ண போற, பாப் பண்ணிட போற. பாப் பண்ணிட்டு அடுத்து எங்க போவ, பக்கத்துல இன்னொரு ஜீரோ எடுக்கணும். Q2ங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடுற. இங்க இருந்து Q2ன்னு ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடுற. இப்போ இங்க போயிட்டு இதுக்கு மேல எத்தனை 0 இருந்தாலும் அதை 1 பார்க்கும்போது பாப் பண்ணும். கரெக்டா? இதுக்கு மேல எத்தனை 1 இருந்தாலும் வரலாம். அப்போ அதுக்கு என்ன பண்றோம்னா அதுக்கு ஒரு செல்ஃப் லூப் போட்டு இப்போ நீ யாரை இன்புட்டா பாப்ப, 1 தான் பாப்ப. உனக்கு டாப் ஆஃப் ஸ்டாக் யார் இருப்பா, 0 தான் இருப்பான். அப்ப அவனை என்ன பண்ணணும், பாப் பண்ணணும். கரெக்டா? பாப் பண்ணிட்டு இப்போ எந்த ஸ்டேட்டுக்கு வந்தாச்சு, நம்ம எல்லா 0வும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஸ்டேட்டுக்கு வந்தாச்சு. ஓகேவா? Z0ங்கிற ஸ்டேட்டுக்கு வந்தாச்சு. ஓகேவா? இருக்கிற எல்லா 0வும் எத்தனை 0 இருந்தாலும் அது ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா? இந்த செல்ஃப் லூப் ரிமூவ் பண்ணிட்டு இங்க வந்தாச்சு. இப்போ இதுல என்ன பண்ணணும், Z0 ரிமூவ் பண்ணணும். கரெக்டா? Z0 ரிமூவ் பண்ணி எம்டியா மாத்தணும். கரெக்டா? அப்போ Z0 ரிமூவ் பண்றதுக்கு ஏதாவது இன்புட் இருக்கா, இன்புட் எதுவுமே இல்ல. அப்ப என்ன பண்ணும், எப்சிலான். உனக்கு டாப் ஆஃப் ஸ்டாக் இப்போ யார் இருக்கா, Z0. அவனை என்ன பண்ண போற, பாப் பண்ண போற. பாப் பண்ணி எந்த ஸ்டேட்டுக்கு வந்துடுறேன்னா ஒரு Q3ங்கிற ஒரு ஃபைனல் ஸ்டேட்டுக்கு வந்துடுற. Q3ன்னு ஒரு ஃபைனல் ஸ்டேட்டுக்கு வந்துடுற. இப்போ இந்த இடத்துல இன்னொரு இது மட்டும் இருக்கு. என்னன்னா n = 0ன்னு கொடுத்துருக்காங்களா, 0ன்னு கொடுத்தா டைரக்டா என்னோட ஸ்ட்ரிங்ல எப்சிலான் ஒரு ஸ்ட்ரிங் வருமா, கரெக்டா? n greater than or equal to 0 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஸ்ட்ரிங் எதுவுமே வராம எப்சிலான் மட்டும் ஒரு ஸ்ட்ரிங் வர வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு என்ன பண்ணா, n = 0ன்னு கொடுத்தா மட்டும் என்ன பண்ணா, உன்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டையும் சேர்த்து ஃபைனல் ஸ்டேட்டா மாத்திரு. ஓகேவா? உனக்கு எப்சிலான் ஒரு ஸ்ட்ரிங் வருதுன்னு தெரிஞ்சிட்டாலே உன்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டை ஃபைனல் ஸ்டேட்டா மாத்திரு. இப்போ வந்து 2 ஃபைனல் ஸ்டேட் இருக்கும். இது ஒரு ஃபைனல் ஸ்டேட், இது ஒரு ஃபைனல் ஸ்டேட். ஓகேவா? இப்போ நீ இதை இங்க எழுதிட்டியா, இங்க எழுதிட்டு நீ இது எப்படி இங்க ஒரு டேபிள் மாதிரி எழுதணும்னு எழுதலாம். எக்ஸ்ட்ரா டிரான்சிஷன் போட்டு ஃபர்ஸ்ட் இன்புட்டு நீ டாப் ஆஃப் ஸ்டாக் என்ன, டிஓஎஸ் டாப் ஆஃப் ஸ்டாக் என்ன இருக்கு, இங்க புஷ் ஆர் பாப்னு போட்டு நீங்க இருந்து எழுதுனீங்கல்ல, அதை ஒண்ணா அப்படியே ஆர்டரிங் எழுதலாம். ஃபர்ஸ்ட் எப்சிலான் Z0. அடுத்து இங்க எழுதணுமா, 0 Z0 0, அடுத்து 0 0 0, அடுத்து 1 0 பாப், அடுத்து 1 0 பாப். இந்த மாதிரி ஒரு டேபிள் மாதிரி கூட போடலாம். மேக்ஸிமம் இந்த டயக்ராம் இருந்தாலே போதும், மார்க் கொடுத்துருவாங்க பிடிஏக்கு. ஓகேவா? ஈஸியா இருக்கா? ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட டயக்ராம் போட்டா மட்டும்தான் உங்களால இதை போட முடியும். ஓகேவா? இதை வச்சுதான் இதை இது கொஸ்டின்ஸ் வந்து இது வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின். இதுல கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின்ஸ் வரும் போக போக. ஓகேவா? இப்போ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகேவா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்குறேன். சேவ் பண்றியா? சேவ் பண்ணுறேன். இப்போ வந்து இப்படி ஒரு லாங்குவேஜ் இருக்கு. லாங்குவேஜ் என்னன்னா, லாங்குவேஜோட வந்து 0n 1/2n இருக்கு. ஓகேவா? இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, n வெறும் greater than 0 தான் கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு 0 கொடுக்கல. ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன பண்ண போறோம்னா, ஆமா, இதுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் எடுத்து ஏதோ ஒரு இது பண்ண போறேன். ஓகேவா? அப்போ இதுல என்ன ஸ்ட்ரிங் பாசிபிளா இருக்கும், n வந்து 2ன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க. n 2ன்னு போட்டா என்ன வரும், இல்ல n 2ன்னு போட்டீங்கன்னா 0/2 1/4ன்னு வருமா? அப்ப என்ன ஸ்ட்ரிங் வரும், 0 0 1 1 1 1. இப்போ இந்த ஸ்ட்ரிங்குக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த பிடிஏ எழுத போறோம். இப்போ நீ அதுல என்னாச்சு, 0 வந்து ஈக்குவல் நம்பர்ல இருந்துச்சு. அதனால என்ன பண்ணிட்ட, டைரக்டா இது புஷ் இது பாப்புன்னு சொல்லிட்ட. ஆனா இங்க என்ன பண்ணணும்னா, இது வந்து ஒரு கொஸ்டினுக்கு இப்படி மாறும். ஓகேவா? அதை நீ தான் ஒரு கொஸ்டினோட எக்ஸாம்பிள் வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்து வச்சுக்கணும். இப்போ இந்த கொஸ்டினுக்கு எப்படி மாறும்னா, இதுலயும் என்ன பண்ண போற, 0 0 வரைக்கும் தான் புஷ் பண்ண போற. ஓகேவா? 2 0 தான் புஷ் பண்ணிருக்கோம். அப்ப 2 0 தானே பாப் பண்ண முடியும். கரெக்டா? 2 0 புஷ் பண்ணா 2 0 தான் பாப் பண்ண முடியும். அப்ப என்ன பண்ண போறேன்னா, இந்த 2 1 வரும்போது பாப் பண்ண போற. அப்ப இந்த நடுவுல 2 1 என்ன பண்ணுவேன்னு கேட்டா, இந்த நடுவுல 2 1 வரும்போது என்ன பண்ண போறேன்னா, ஸ்கிப் பண்ண போற. இந்த நடுவுல 2 1 வரும்போது ஸ்கிப் பண்ண போற. நீ எத்தனை 0 ஆட் பண்ணிருக்கியோ அத்தனை 0 மட்டும் தான் பாப் பண்ண முடியும். மிச்சம் நடுவுல வர்றதை என்ன பண்ண போறேன்னா, ஸ்கிப் பண்ண போற. இதை ஸ்கிப்னு சொல்லலாம், இல்ல நோ சேஞ்ச்னு சொல்லலாம். நோ சேஞ்ச். ஓகேவா? ஓகேவா? சரி, இதை எப்படி போடுறது இப்போ பார்க்கலாமா, இந்த டயக்ராம். இப்போ இதுக்கு ஸ்டாக் டயக்ராம் வரையலாமா?
ஸ்டாக் டயக்ராம்னா ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து எம்டியா இருக்கும். எம்டி ஸ்டாக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? அந்த ஸ்டாக்ல இசட் நாட்டை போடுவோம். அடுத்து என்ன பண்ண போறோம்? இசட் நாட்டுக்கு மேல ஒரு Z0 ஜீரோ புஷ் பண்ண போட்டு போறோம். ஒரு 0 போடுவோம். அதுக்கப்புறம் இசட் நாட்டுக்கு அப்புறம் இந்த Z0 ஜீரோக்கு மேல போட்டு இன்னொரு ஜீரோ புஷ் பண்ண போறோம். ஒரு 0 கரெக்டா? போடுவோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? இந்த ஸ்டேட்ல ஜீரோ இந்த ஸ்டேட்ல இருக்கும். இந்த ரெண்டு ஸ்டேட்ல இப்படியே இருக்கும். இந்த ரெண்டு ஸ்டேட்லயே நோ சேஞ்ச். ஓகேவா? இந்த ரெண்டு ஸ்டேட்லயும் நோ சேஞ்ச். அதாவது ரெண்டு இன்புட் ரெண்டு இன்புட் 1 பார்க்கும்போது நோ சேஞ்ச். அது இல்லாட்டி ஸ்கிப். ஓகேவா? இதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போற? ஒன்னொன்னா பாப் பண்ண போறேன். இசட் நாட்டை பார்க்குற ஒரு ஜீரோ பாப் பண்ற. இந்த இந்த ஒன்னை பார்க்குற ஒரு ஜீரோ பாப் பண்ற. திரும்பி ஃபைனலாக என்ன பண்ணும்? என்னோட இசட் நாட்டை தூக்கிட்டு அதை வந்து எம்டியா மாத்திரணும். கரெக்டா? இப்போ இதுக்கு தான் நீ வந்து என்ன பண்ண போற? இந்த பிடிஏ டயக்ராம் வரைய போற. இதுக்கு பிடிஏ டயக்ராம் எப்படி வரையன்னு பார்க்கலாமா? ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? ஒரு ஸ்டார்ட் ஸ்டேட் இருக்கு. Q நாட்னு ஒரு ஸ்டார்ட் ஸ்டேட் இருக்கு. இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? இசட் நாட்டை ஆட் பண்ணணும். கரெக்டா? இசட் நாட்டை ஆட் பண்றதுக்கு ஏதாச்சும் இது இருக்கா? ஏதாவது இன்புட் இருக்கா? இல்ல. டாப் ஆஃப் ஸ்டாக்ல யாராவது இருக்கானா? இல்ல. யாரை புஷ் பண்ண போற? இசட் நாட்டை புஷ் பண்ண போற. கரெக்டா? இங்க இருந்து இப்போ Q1க்கு வந்தாச்சு. ஓகேவா? ஒரு ஸ்டேட்ட பார்க்கணும்னா ஒரு ஸ்டேட் இந்த ஸ்டேட்டுக்கு போகணும்னா டாப்ப பார்க்கணும், இன்புட்டா பார்க்கணும், யாரை புஷ் பண்றான்னு பார்க்கணுமா? மூணுமே பார்க்கணும். இன்புட், டாப் ஆஃப் ஸ்டாக், யாரை புஷ் யாரை பாப் பண்றா அது பார்க்கணும். ஓகேவா? ஓகே தானே? புரிஞ்சுதா? இப்போ இப்போ இந்த ஸ்டேட்டுக்கு வந்துட்டோம். கரெக்டா? இந்த ஸ்டேட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த ஸ்டேட்ல என்ன பண்ண போறோம்? 2 வாட்டி 0 பார்த்தா 2 0 புஷ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து 0ன்னு ஒரு இன்புட்டை பார்ப்போம். கரெக்டா? 0ன்னு ஒரு இன்புட்டை பார்ப்போம். டாப் ஆஃப் ஸ்டாக்ல யார் இருப்பான்? Z0 இருப்பான். அவன்கிட்ட இருந்து யாரை புஷ் பண்றோம்? 0 புஷ் பண்ணிடுறோம். கரெக்டா? இப்போ இந்த ஸ்டேட் இன்புட்ல மேல ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரிங்கை தானே பார்ப்போம். Z0 வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்ட்ரிங்கை பார்க்க ஆரம்பிச்சிடும். இதுதான் என்னோட இன்புட். இது ஃபர்ஸ்ட் இன்புட், இது செகண்ட் இன்புட், இது தேர்ட் இன்புட், இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த்து, இது சிக்ஸ்த்து. இதுதான் என்னோட இன்புட். ஓகேவா? அப்போ 0ங்கிற இன்புட்டை பார்க்குறேன். பார்த்த உடனே என்ன பண்றேன்? 0வை புஷ் பண்றேன். இந்த 0ங்கிற இன்புட்டை பார்க்க போறேன். அடுத்த 0 புஷ் பண்ண போறேன். ஓகேவா? இப்போ என்னோட இந்த ஸ்டேட்ல வந்துட்டேன்னா இப்போ இந்த ஸ்டேட்டுக்கு வந்தாச்சு. இந்த ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி என்ன பண்ணும்? 0ங்கிற இன்புட்டை பார்ப்பேன். என்னோட டாப் ஆஃப் ஸ்டாக்ல 0 இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? 0 புஷ் பண்ணுவேன். ஓகேவா? புரிஞ்சுச்சா? புரிஞ்சதா? அடுத்தது இப்போ என்ன பண்றேன்? இப்போ வந்து இங்க இருந்து ஒரு ஸ்டேட்டுக்கு போறேன். ஏதோ ஒரு Q2ங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு போறேன். போகும்போது என்ன ஆகுதுன்னா 0 0 பார்த்து ரெண்டுத்தையும் புஷ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இன்புட் யார் இருக்கா? எனக்கு இன்புட் யாரு? இப்போ வந்து இன்புட் வந்து 1. கரெக்டா? இன்புட் வந்து 1. அதாவது 1 பார்க்குறேன். என்னோட டாப் ஆஃப் ஸ்டாக்ல யார் இருப்பா? அப்போ 1ங்கிற இன்புட்டை பார்க்குறேன். என்னோட டாப் ஆஃப் ஸ்டாக்ல 0 இருப்பான். இவன் இருந்தா நான் ஏதாச்சும் புஷ் இல்லை பாப் ஏதாவது பண்ணணுமா? என்ன சொன்னேன்? தேர்ட் இன்புட்டை பார்க்கும்போது புஷ் பாப் ஏதாவது பண்ணணுமா? பண்ணக்கூடாது. நோ சேஞ்ச் கரெக்டா? அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? ஸ்கிப் இல்லை நோ சேஞ்சுன்னு எழுதிடலாம். இங்க இருந்து ஸ்கிப் இல்லை நோ சேஞ்சுன்னு எழுதிடலாம். இது வந்து என்ன பண்ணும்? ஒரு வாட்டி தான் பார்க்கும். இந்த ஸ்டேட்ல இருந்து இந்த ஸ்டேட் போகும்போது ஒரே ஒரு வாட்டி தான் பார்க்கும். இது எத்தனை டைம்ஸ் வந்தாலும் பார்க்கணும். கரெக்டா? எத்தனை 1 வந்தாலும் பார்க்கணும். அதுக்காண்டி என்ன பண்றோம்னா அதுக்காண்டி ஒரு செல்ஃப் லூப் போட்டுருவோம். ஓகேவா? இங்க இருந்து என்ன பண்ணிடுவோம்? இங்க இருந்து ஒரு செல்ஃப் லூப் போட்டு 1 பார்க்குற டாப் ஆஃப் ஸ்டாக்ல 0 இருந்தாலும் எத்தனை 0 இருந்தாலும் அப்படி போட்டா கரெக்டா வருமா? அப்படி போட்டா 1 பார்க்கும்போது ஃபுல்லா இது 0 ஸ்கிப் பண்ணிட்டே போயிருமே. அப்படி வராது. இப்போ இங்க இருந்து Q2ங்கிற ஸ்டேட்டுக்கு வந்தாச்சு. இது வரைக்கும் ஓகே தானே? இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா இப்படி கொடுத்துருக்கானா? ஓகே. இவன் என்ன சொல்லியிருக்கான்னா இந்த இதையே மாற்றி சொல்லியிருக்கான் இந்த புக்கில். அதாவது எப்படின்னா இந்த புஷ் வரைக்கும் கரெக்ட். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கான்னா புஷ் வரைக்கும் கரெக்ட். இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கான்னா ஒரு ஸ்கிப்பு ஒரு பாப்பு. அதாவது இதுக்கு வந்து ஸ்கிப்பு, இதுக்கு பாப்பு, இதுக்கு ஸ்கிப்பு, இதுக்கு பாப்பு, இந்த மாதிரி சொல்லியிருக்கான். ஓகேவா? இதை மட்டும் இப்போ மாற்றி பண்ண போகிறோம். ஒரு ஸ்கிப் ஒரு பாப்பு. அப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த டயக்ராம் மாறும். அப்போ என்ன ஆகும்? இது மட்டும் ஸ்கிப் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஸ்கிப் ஆகும். இதுல வந்து எனக்கு பாப் ஆயிரும். இதுல பாப் ஆயிருமா? பாப் ஆச்சுன்னா ஒரு 0 இருக்காது. கரெக்டா? அப்போ என்ன ஆகும்? இது வந்து ஸ்கிப் ஆகும். இது பாப் ஆயிரும். மற்ற எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. ஓகேவா? இப்போ இதுக்கு தான் வரைய போறோம். ஓகேவா?
இப்போ என்னாச்சு, ஒரு ஸ்கிப் பண்ணியாச்சு, ஒரு ஸ்கிப் பண்ணி இந்த 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 ஸ்டேட்டுக்கு வந்தாச்சு, ஒரு ஸ்கிப் பண்ணி இப்போ இந்த ஸ்டேட்டுக்கு வந்துட்டோம். இந்த ஸ்டேட்ல இருந்து நான் அடுத்து என்ன பண்ணணும், ஒரு பாப் பண்ணணும். கரெக்டா, ஒரே ஒரு பாப் பண்ணணும். அப்போ பாப் பண்ணும்போது எனக்கு என்ன இருப்பான், என்னோட இன்புட் வந்து 1ங்கிற இன்புட்டை பார்க்குறேன். டாப் ஆஃப் ஸ்டாக்ல யார் இருக்கா, 0 இருக்கான். 0ல இருந்து நான் யாரை பாப் பண்ண போறேன், 0வை பாப் பண்ண போறேன். கரெக்டா, 0ன்னு எழுதாம பாப்னு எழுதிடலாம். நம்ம யாரை பாப் பண்ண போறோம் எழுத வேண்டாம், பாப்னு டேரக்டா எழுதிடலாம். 1 இன்புட்டை பார்க்குறேன், டாப் ஆஃப் ஸ்டாக்ல 0 இருக்கான், அவனை பாப் பண்றேன். பாப் பண்ணி Q3ன்னு ஏதோ ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துட்டேன். ஓகேவா, Q3ன்னு ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துட்டேன். இப்போ இந்த ஸ்டேட்ல இருக்கேன். இப்போ இந்த ஸ்டேட்ல இருந்து அடுத்து என்ன பண்ணணும், ஸ்கிப் பண்ணணும். கரெக்டா, அடுத்த ஸ்டேட்டை ஸ்கிப் பண்ணணும். இப்போ ஸ்கிப் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, நம்ம புதுசா இன்னொன்னு போட்டு ஸ்கிப்னு போட்டு கூட போகலாம். அப்படி போகாம நம்ம என்ன பண்ணிடலாம், டைரக்டா இங்க இருந்து திருப்பி பழைய ஸ்டேட்டுக்கு வந்துட்டாலும் அதுக்கு பேர் ஸ்கிப் தானே. அதாவது இங்க இருந்து அப்படியே பழைய ஸ்டேட்டுக்கு ஜம்ப் பண்றோம். அதாவது 1ங்கிற இன்புட்டை பார்க்குறோம், டாப் ஆஃப் ஸ்டாக் 0வா இருந்துச்சுன்னா ஸ்கிப்னு போட்டுட்டு இங்க வந்துடுறேன். இப்போ இங்க வந்துட்டேன்னா என்ன ஆகும், அடுத்த ஸ்டெப்ல ஆட்டோமேட்டிக்கா பாப் ஆயிக்கும். கரெக்டா, இப்போ இங்க வந்துட்டேன்னா அடுத்த ஸ்டெப்ல ஆட்டோமேட்டிக்கா அதுவே பாப் ஆயிரும். கரெக்டா, இது ஒரு லூப் மாதிரி. இங்க இருந்து ஸ்கிப் பண்ணி இங்க போயிட்டேன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா பாப் ஆயிரும். பாப் ஆயிட்டு இப்போ இங்க இருந்துரும், இந்த Z0ங்கிற ஸ்டேட்டுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போறோம்னா அதை ரிமூவ் பண்ண போறோம். அதை ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், இன்புட் எதுவுமே இல்லை, டாப் ஆஃப் ஸ்டாக் Z0 இருக்கான், பார்த்தா பாப்பு, அவனை பார்த்தா பாப்பு. Q3க்கு வந்தாச்சு. இப்போ Q3 தான் என்னோட ஃபைனல் ஸ்டேட். இதுல 0 எப்சிலான்ங்கிற ஏதாவது ஸ்ட்ரிங் வர வாய்ப்பு இருக்கா, வராது இல்ல. அப்போ வந்து ஒரே ஒரு ஃபைனல் ஸ்டேட் தான், Q3 மட்டும் தான் என்னோட ஃபைனல் ஸ்டேட். அவ்வளவுதான். எப்சிலான் வருதான்னு சொல்ற, இந்த இடத்துல 0க்கு மேல தானே, 0க்கு மேல மட்டும் தான் எடுக்க முடியும். 0 எடுக்க முடியுமா, எடுக்க முடியாது. கரெக்டா, அப்போ 1ல இருந்தா எடுக்கவே முடியும். 1 எடுத்தா 0 பவர் 1 1 பவர் 2ன்னு ஆயிரும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கே 0 1 1 தான் இருக்கும். 2 நிமிஷம் தான் இருக்கு. ஆமா, டிரான்சிஷன் டேபிள் போடலாமா, இது டிரான்சிஷன் டேபிள் ட்ரான்சிஷன் டேபிள் அப்படியே நீ இதுக்கு என்ன எழுதிருக்கோ அதை அப்படியே போட வேண்டியதான். என்ன எழுதிருக்க, இன்புட்டு டாப் ஆஃப் ஸ்டாக்கு புஷ் பாப், புஷ்ஷு ஆர் பாப்பு ஆர் நோ சேஞ்ச், இல்லை ஸ்கிப்னு போட்டுக்கலாம், ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படியே எழுதிட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குற, எப்சிலான் பார்க்குற, எப்சிலான் டாப் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கு, Z0 புஷ் பண்ணுற. அடுத்து என்ன பண்ணுற, 0 பார்க்குற, Z0 இருக்கு, 0 புஷ் பண்ணுற. அடுத்து 0 பார்க்குற, டாப் ஆஃப் ஸ்டாக்ல 0 இருக்கு, 0 புஷ் பண்ணுற. அடுத்து என்ன பண்ணுற, 1 பார்க்குற, டாப் ஆஃப் ஸ்டாக்ல 0 இருக்கு, ஸ்கிப் பண்ணுற. அடுத்து என்ன பண்ணுற, 1 பார்க்குற, டாப் ஆஃப் ஸ்டாக்ல 0 இருக்கு, பாப் பண்ணுற. திருப்பி என்ன பண்ணுற, 1 பார்க்குற, 0 பார்க்குற, ஸ்கிப் பண்ணுற. திருப்பி என்ன பண்ணும், 1 0 பாப்பு. கரெக்டா, 1 0 பாப்பு. இப்போ 2 0 பாப் பண்ணி முடிச்சாச்சு. கடைசியாக Z0க்கு வந்துடும். அப்போ இன்புட் எதுவுமே இல்லை, டாப் ஆஃப் ஸ்டாக்ல Z0 இருக்கான், அவனையும் பாப்பு. முடிஞ்சாச்சு, அவ்வளோதான். இது டிரான்சிஷன் டேபிள். மெயினாக இந்த 3 இது இருந்தாலே போதும், ஸ்டாக் டயக்ராம், இந்த PDA டயக்ராம், இது டிரான்சிஷன் டேபிள். ஓகேவா, இது 3 இருந்தாலே போதும், ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேவா, இப்போ நம்ம அந்த கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்துருக்க ஒரு கொஸ்டின், அது மீட்டிங். ஆமா, இது ஃபுல்லா 60 மார்க் தான். இந்த டயக்ராம் எப்படி வர, இந்த மாதிரி சிம்பிளா வரைஞ்சிடாத. இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்குல்ல, ஒரு பேஜை ஃபுல்லா அந்த வெர்டிகலா திருப்பி வச்சுட்டு அந்த பேஜ் ஃபுல்லா அந்த ஒரு பேஜ் ஃபுல்லா இந்த ஒரு டயக்ராம் வர. ஓகேவா, பெருசா நல்லா பெருசா போட்டு வர. ஓகேவா, குட்டி குட்டியா வரைஞ்சிடாத. அதே மாதிரி இதுவும் நல்லா முடிஞ்ச அளவுக்கு பெருசா வர. இந்த கொஸ்டின் எழுதினீங்கன்னா இது ஒரு பேஜ் வரணும், இந்த ஸ்டாக் டயக்ராம் ஒரு பேஜ் வரணும், இந்த டயக்ராம் ஒரு பேஜ் வரணும், இந்த டேபிள் ஒரு பேஜ் வரணும், அந்த மாதிரி. ஓகேவா, மீட்டிங் முடிய போகுது. ஆமா, முடிச்சு திருப்பி போடுறேன். திருப்பி போட்டுட்டு நம்ம அந்த பாலிண்ட்ரோம் சம் பார்ப்போம். அந்த கொஸ்டின் பேப்பர்ல பார்த்த சம் பார்த்துட்டு இன்னைக்கான இது முடிச்சுக்கலாம், PDA முடிச்சுக்கலாம். ஓகேவா, பாலிண்ட்ரோம்ல 2 இருக்கு. ஒன்னு ஈவன் பாலிண்ட்ரோம், இன்னொன்னு ஆட் பாலிண்ட்ரோம். ரெண்டுத்தையும் பார்த்துட்டு முடிச்சிடலாம். ஓகேவா, ஆமா, இது தேர்ட் லெசன். இதுல இவ்வளவுதான் இருக்கு. இந்த கொஸ்டின் PDA கன்ஃபார்ம் கேட்பான். PDAல இருக்கிற காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின்ஸை உங்களுக்கு இப்போ வந்து போட தெரிஞ்சிருச்சு, எப்படி போடணும், இது புஷ் பண்ற டயக்ராம் வரைய தெரியும். என்ன இதுல ஒரே ஒரு கன்ஃபியூஸ் ஆகும்னா, எந்த ஸ்ட்ரிங் எடுக்கணும், எந்த ஸ்ட்ரிங் எடுத்தா எதை புஷ் பண்ணணும், எதை பாப் பண்ணணும், எதை ஸ்கிப் பண்ணணும், அது மட்டும் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். நான் அதுக்கு என்ன பண்றேன், எதுனால எக்ஸாம்பிள்ஸ் இருக்கோ